அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு ஒரு போளி ரெசிபி பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு பீட்ரூட் பொடி ஒன்று பண்ணேன். இப்போ வந்து வாழைப்பழத்தில் ஒரு போளி. போளின்னா நம்ம கடலைப்பருப்பு, இப்போ நான் இதில் வந்து துவரம்பருப்பில் கூட நாங்கள் பண்ணுவோம் போளி. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வாழைப்பழத்தில் நம்ம பண்ண போகிறோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த போளி. டேஸ்ட்டும் அருமையா இருக்கும். முக்கியமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த போளி. இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் வந்து கடை மாவு தாங்க எடுத்திருக்கேன். அ இது வந்து இந்த கப்பால நம்ம 2 கப்பு மாவு எடுத்துக்கலாம். கப்பு இந்த மாவுல நல்லா இருக்குங்க செஞ்சா. இந்த கடை மாவுல போ போளி செஞ்சா சூப்பரா இருக்கு. அதனால தான் நான் இந்த கடை மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து 2 கப்பு போட்டிருக்கேங்க. 2 கப்புக்கு நம்ம கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சால்ட். அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு, இதுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட போறேன். 1 கப்புக்கு 1 ஸ்பூன் அப்படின்ற கணக்குல 2 கப்புக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இப்போ இந்த நெய் வந்து இதுல நல்லா எல்லா மாவுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் விடுறதால போளி வந்து சாஃப்டாக கிடைக்குங்க. நம்ம வந்து சாதாரணமாக போளிக்கு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைய போகிறதில்ல. இது நார்மலாக கொஞ்சம் செமி சாஃப்டாக தான் பிசைஞ்சிக்க போகிறோம். ஆனால் கூட போளி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த நெய் வந்து இந்த மாவில் எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா இதுவாகிடுச்சு, கலந்துடுச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஹோல்ட் ஆகணும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு செமி சாஃப்ட் டோவாக நம்ம கலந்துக்கலாங்க. நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சாஃப்டாக வரும் உங்களுக்கு போளி. அதுக்காக தான். இப்போ பாருங்க, மாவு பிசைஞ்சிட்டேன். பாருங்க, தண்ணி வந்து நமக்கு 3/4 கப்பு தண்ணி தான் செலவாயிருக்கு இது பிசையறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் செமி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது இப்படி இருக்கட்டும். இது காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய், நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் சும்மா மேலே தடவிட்டு மாவு ஊறிச்சுன்னா நல்லா இருக்குங்க. நல்லா உங்களுக்கு போளி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா. இப்போ நம்ம இது இப்படியே இருக்கட்டும், இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு ஒரு வாழைப்பழத்தில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 3 மோரிஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு நடுவில் விதை எல்லாம் இருக்காது. வேறு நம்ம கற்பூர வாழையோ இல்லை நம்ம மஞ்சள் வாழை எடுத்துக்கிட்டோம்னா பூவம்பழம்னு சொல்லுவாங்களே, அது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதில் கொஞ்சம் விதையெல்லாம் இருக்கும். பட் இதில் வந்து நம்மளுக்கு விதையும் இருக்காது. நம்மளுக்கு வந்து அந்த போளி செய்யும்போது நம்மள சாஃப்டாக வந்துடும் பூரணம்.
அதுக்காக தான் இந்த பழம் எடுத்துக்கிட்டேன். நீங்க ரஸ்தாளி இருந்தா கூட ரஸ்தாளியில கூட செய்யலாம். அப்புறம் இப்போ வந்து ஒரு ஏலக்கின்னு ஒரு பழம் வருது பார்த்தீங்களா? சின்ன சின்னதா. அதுல கூட செய்யலாங்க. அது கூட நல்லா வரும். இது வந்து நான் இப்போ வந்து 3 பழம் எடுத்திருக்கேங்க. இத வந்து நம்ம நல்லா கனிஞ்ச பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் மிக்ஸில வந்து நல்லா அரைப்பட்டுரும். இந்த மாரி கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு, நம்ம அரைச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ கட் பண்ணி போட்டேங்க. இப்போ இத நம்ம அரைச்சுட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சுட்டு வந்துட்டேங்க. இந்த மாரி ஃபைனா அரைச்சுக்கோங்க. இதுலவே நமக்கு அரைபடாத ஏதாவது 1, 2 பீஸ் இருந்ததுன்னா, அத தனியா எடுத்துருங்க. ஆ அத எடுத்துட்டு, இங்க பாருங்க எவ்வளோ ஃபைனா வந்துட்டுருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதுக்கு இத வந்து நம்ம ஸ்டஃபிங்க ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு நம்ம வந்து வெல்லம் தாங்க சேர்க்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு 3/4 கப்பு இந்த கப்பால ஒரு 3/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட்னஸ் நமக்கு போதும். நீங்க அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறவங்க அப்படின்னு இருந்தா, நீங்க 1 கப்பு வெல்லம் கூட எடுத்துக்கலாங்க. 2 கப்பு இதுக்கு 1 கப் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இப்போ 3 வாழைப்பழம் தானே இங்க சேர்த்துருக்கோம். அதுக்காக நான் வந்து இப்போ ஒரு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இதுல நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு வேண்டாம், 1/4 கப்பு 1/4 கப் தண்ணி சேர்த்து, இது ஒரு பக்கம் ஸ்டவ்ல வச்சிடலாங்க. இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேங்க. அதுல நம்ம ஒரு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. 3 ஸ்பூன் நெய் விட்டேன் இப்போ. இந்த ஸ்டஃபிங்க்கு 3 ஸ்பூன் நெய் விட்டு, இது வந்து 1/4 கப்பு 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நம்ம உப்புமா ரவை. பம்பாய் ரவைன்னு சொல்லுவோம்ல, அந்த ரவை. அத வந்து நம்ம வறுத்துக்கலாம். வெறும் வாழைப்பழத்துலவே செஞ்சோம்னா, நம்ம ஸ்டஃபிங் வந்து அவ்வளோ இதுவா இருக்காதுங்க. ஹோல்டு வராது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு. அதனால நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து ஒரு 1/4 கப் ரவை சேர்த்து, ரவைய வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் மிக்ஸ இதில கலந்து நம்ம வதக்கும்போது, நமக்கு வந்து அது அந்த ஃபைனலா அந்த ப்ராடக்ட் ரெடி ஆகும்போது, நமக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். உள்ள பூரணம் மாரி வைக்கிறதுக்கு. வெறும் வாழைப்பழம் இருந்ததுன்னா, நமக்கு வந்து அவ்வளவா நல்லா இருக்காது. அதுக்காக வேண்டி நான் ஒரு 1/4 கப்பு ரவை போட்டிருக்கேன். இந்த ரவைய நம்ம நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. இந்த நெய்யில மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் வெல்லத்த நானு கரைய வச்சிருக்கேன். இது நல்லா கரைஞ்சிடுச்சுன்னா வெல்லம், நம்ம அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்லத்தை இதில் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை இந்த கட்டிகள் எல்லாம் எதாவது இருந்ததுன்னா, அரைப்படாதது ஏதாவது இருந்ததுன்னா, அதை எடுத்துட்டு நம்ம இந்த வாழைப்பழத்தை இதில் ஊற்றிடலாம். ரவை பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வாழைப்பழத்தை இதில் ஊற்றிடலாம். நல்லா சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மிக்சியை கழுவி தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. அந்த மிக்சியில் அந்த வாழைப்பழத்தை நம்ம அரைச்சோம்ல, அது மட்டும்தான் இதில் போடணும். தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா வதக்கணுங்க. வதங்கி நல்லா ஒரு சுருண்டு வரும்போது நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். வாழைப்பழமும் நல்லா வதங்கிடுச்சு. இது வாழைப்பழ கேசரி. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இது வாழைப்பழ கேசரி.
இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச வெல்லத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அந்த வெல்லம் அந்த வாழைப்பழம் எல்லாம் சேர்ந்து நமக்கு மொத்தமாக திரண்டு வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது ஒரு 10 முந்திரி பருப்புங்க. இந்த மிக்சர் ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு. இது ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக இதை போடுறேங்க. போட்டுட்டு ஒரு 4 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக இதையும் போட்டு இதை நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இந்த முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைச்சிக்கிட்டு இது போட்டோம்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு பைண்டிங் நல்லா வரும். வாழைப்பழம் இப்போ உருட்டி நம்ம அந்த மாவு உள்ள ஸ்டஃப் பண்ணி நம்ம தேய்க்கிறதுக்கு நமக்கு நல்லா வரும். அதுக்காக இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும்போது நம்ம கொஞ்ச நேரம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போது ஒரு ஸ்பூன் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நல்லா கலந்துட்டு நல்லா திரண்டு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வந்துடுச்சு. நல்லா வாழைப்பழமும் வெந்துருச்சு. இந்த நம்ம போட்ட ரவையும் வெந்துருச்சுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டால் போட்டுக்கலாம். இந்த இது மஞ்சளாக வேணும்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். கலர் ஏதாவது வேணும்னா நீங்கள் கேசரி கலரோ இல்லை மஞ்சளோ ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடுறேங்க ஸ்டவ்வு. இது இப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உருட்டிக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறி இருக்குங்க. இப்போது நம்ம இதிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு நம்ம கையாலவே ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி பண்ணிக்கிட்டு பாருங்க, இந்த வாழைப்பழம் ஸ்டஃபிங் நம்ம எவ்வளோ மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங்கை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி மாவால் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கையில் போய் இப்படி தட்டிட்டு, இது வந்து கொஞ்சம் மாவு எடுத்துருக்கேங்க டஸ்டிங்க்கு. அந்த மாவில் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம லைட்டாக தேய்ச்சிக்கணுங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது. லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் வெளியில் வராதபடிக்கு தேய்ச்சிக்கணும். நம்ம ஸ்டஃபிங் வந்து எல்லா இடத்துலையும் பரவணும் மாவில். அதே சமயம் வெளியிலையும் வரக்கூடாது. அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின் போலியெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் திக்காக தான் பண்ண முடியும் இது.
அவ்வளோதாங்க. இப்போ இத சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை பானை வச்சுட்டேன் நானு. இது சூடான உடனே நம்ம இது நெய் ஊற்றி சுட்டாதான் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நெய் ஃபுல்லா நெய் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பாதி நெய் பாதி எண்ணெய் கூட நீங்க சுட்டுக்கலாம். இப்போ ஊத்திக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த போலியை எடுத்து போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா இதுவான உடனே சுட்ட உடனே திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் ஆகணும். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. செய்யறதும் ரொம்ப ஈஸி. நம்ம வாழைப்பழத்தை அரைச்சிட்டோம்னா கடகடன்னு வதக்கி எடுத்துடலாம். திருப்பி போட்டேங்க. திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் நம்ம லைட்டா நெய் தேய்ச்சிக்கலாம். போலிக்கெல்லாம் நெய் இருந்தாதாங்க நல்லா இருக்கும். ஒரு நாள் சாப்பிட்றது, நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா மிஞ்சி போனா ஒரு 2 போலி சாப்பிடுவோமா, அதுக்கே திகட்டிடும் நமக்கு. அதனால நெய்யெல்லாம் பார்க்க வேண்டாம். கொஞ்சம் தாராளமாவே நெய் விட்டு நம்ம செஞ்சுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் தானே. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மேலே கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வந்து சாஃப்டா இருக்குங்க. ஆனா அந்த மேலே கிறிஸ்பியா இருக்கிறது கொஞ்ச நேரம் ஆறுன உடனே உங்களுக்கு அதுவும் சாஃப்ட் ஆயிடும். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். இன்னொரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டி பனானா பொடி ரெடி. இப்போ நான் 4 பொடி செஞ்சுருக்கேங்க. இன்னும் கூட மாவு இருக்கு. அதை சாப்பிடும்போது சூடாக செஞ்சுக்கலான்னு. இது வந்து 2 நாள் கெட்டு போகாதுங்க உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இது நம்ம எல்லாமே வதக்கிட்டோம்ல, இதில் எதுவுமே கெட்டு போகிற பொருள் எதுவுமே நம்ம போடல. தேங்காயெல்லாம் கூட நம்ம எதுவுமே போடல. அதனால உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. மைல்டு டேஸ்டோட, மைல்டு ஸ்வீட்டோட அந்த வாழைப்பழம் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். அதே சமயம் வெல்லம் போட்டிருக்கோம், நட்ஸு போட்டிருக்கோம், வாழைப்பழம் போட்டிருக்கோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸில் கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.